வணக்கம் நண்பர்களே. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். நான் இந்த வீடியோ பதிவிடும் நேரத்தில் அவர் நிறைய திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் நிதி ஒதுக்கீடுகளையும் குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. நமக்கு பல கேள்விகள் எழுகின்றன நடுநிலையோடு. இந்த நடுநிலையான கேள்விகளுக்கு அவர் கட்சி சார்ந்தவர்களோ அல்லது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களோ பதில் சொன்னால் நலம். இந்த வீடியோவுக்கே நான் தலைப்பு என்ன வச்சுருக்கேன், அம்மா பசி என்றொரு கூக்குரல் தாயே உங்களுக்கு கேட்கிறதா? பசியை போக்கியிருக்கிறீர்களா? நீங்கள் 10,000 கோடி 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி எத்தனை லட்சம் கோடிகளுக்கோ இல்லை கோடிகளுக்கோ நீங்கள் பட்ஜெட் போடலாம். பசியை போக்குகிறீர்களா? அதுதானே முக்கியம், அதுதானே ஜனநாயகம். எந்தெந்த இடங்களிலிருந்தெல்லாம் நாங்கள் வரி வருவாயை பெற்றுக்கொள்கிறோம், இந்தந்த துறைகளுக்கு நாங்கள் அதை மானியமாக செலுத்துகிறோம் என்று ஒரு சமமான ஒரு பட்ஜெட்டை ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, எக்ஸஸாக பணம் வர்ற அளவுக்கோ இல்லை நாங்கள் அதிகபட்சம் மிதமிஞ்சிய பணம் வந்துடுச்சு, வரி வருவாயெல்லாம் வந்துடுச்சு, ஆனால் எங்களுக்கு இதுக்கெல்லாம் நலத்திட்டங்கள்லாம் ஒதுக்குனது போக எக்ஸஸாக இருக்குது, மிகையான பணத்தை நாங்கள் ஈட்டிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்ஜெட் நாங்கள் எதிர்பார்க்கல. குறைந்தபட்சம் நீங்கள் பற்றாக்குறை பட்ஜெட் கூட போட்டால் கூட அந்த பற்றாக்குறையை எப்படி நிவர்த்தி செய்வீர்கள் என்பதற்கு உங்களிடம் ஏதாவது எந்த வருஷத்திலாவது சொல்லியிருக்கீங்களா? முக்கியமாக ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், முதலே சொல்லியிருக்கணும். 9 முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் ஒரு பெண் நிதி முதலமைச்சர். மொரார்ஜி தேசாய்க்கு பிறகு மொரார்ஜி தேசாய் 10 முறை நிதி நிலை அறிக்கை இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணார்னு ரெக்கார்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ண போகிறது இந்த மாதிரி தான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு ஆட்சி இருக்குது, பிஜேபியினுடைய ஆட்சி. எனக்கு என்ன தெரியல அப்படின்னா, நான் இவர்கள் கொடுக்கும் வரி சலுகை, இவர்கள் வசூல் செய்யும் வரி, இதை எப்படி செலவு செய்கிறார்கள், இதையெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும். அதாவது டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொருளாதார நிபுணத்துவத்தோடு நான் ஆய்வு செய்யும் அளவுக்கு நான் பொருளாதார நிபுணர் அல்ல. ஆனால் அன்றாடம் நடக்கும் வரவு செலவுகளை கவனித்து கொண்டிருக்கும் ஒரு சாமானிய மனிதன். உங்களுக்கு எதிலிருந்து பணம் வந்தது, எங்கே செலவழிக்கிறீங்க, எங்கே நீங்கள் அதை ரிலாக்ஸ் பண்ணுறீங்க, வரி விலக்கிலேருந்து யாரை விடுவிக்கிறீங்க, இந்த நாட்டை இரும்பு பிடியாக பிடித்து தன் வசத்திற்குள் தன் இரும்பு பிடிக்குள் வைத்திருக்கும் ஒரு விஷயம் எது தெரியுமா? வறுமை, பட்டினி. 3 வேளை உணவில்லா, 3 வேளையும் சாப்பிடாமல், இதாவது இப்படி சொல்கிறேன், 2 வேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு உறங்கக்கூடிய மக்கள் 60% பேர் இந்தியாவில் இருப்பதாக நான் எப்போதோ படித்த ஞாபகம். இப்போ அந்த சதவீதம் கூடியிருக்கலாம், குறைந்திருக்கலாம். ஆனால் பட்ஜெட்டில் போய் எப்படிங்க இதெல்லாம்? ஐயா, பசி இல்லாத ஒரு சமூகம், பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரு சமூகம், விபச்சாரிகள் இல்லாத ஒரு சமூகம், கொள்ளையர்கள் இல்லாத ஒரு சமூகம் உங்களால் உருவாக்க முடிய வேண்டும். அப்போ தான் நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுடைய பொருளாதார நிபுணத்துவம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும், நிஜமான அர்த்தம் இருக்கும். டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு புதுமையான முறையிலெல்லாம் பொருளாதார கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எந்த காலத்தில் இருந்து பட்ஜெட் போட்டுட்ருக்கீங்க? ஒரு புறம் பட்ஜெட் போட்டு கொண்டு இருப்பார்கள். இஸ்ரோ போன்ற நவீன உலகம் ராக்கெட்டை ஏவிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கு பசி என்ற ஒரு கூட்டம் பசியோடே காத்திருக்கும். இந்த பட்ஜெட் இல்லாவது பசியை போக்கும் திட்டம் ஏதேனும் ஒன்று இருக்கிறது. செமிகண்டக்டர்னு அது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். அதில் உற்பத்தி துறைக்கு நாங்கள் 14,000 கோடி ஒதுக்கியிருக்கோம், 10,000 கோடி ஒதுக்கியிருக்கோம். அது ஒரு டிமாண்ட் தான், எனக்கு தெரியும். செமிகண்டக்டர் டிமாண்டபிள் தான்.
என்ன எப்படியெல்லாம் ஒருவருடைய வருமானத்திலிருந்து வரியை வசூல் செய்ய முடியும் என்பதில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துறீங்க. நிதி நிபுணத்துவம் என்பது வரி வசூலை அதிகப்படுத்துவது அல்ல. வரி வசூலிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் அது வருமானம் தரக்கூடிய முதலீடா அல்லது உள்கட்டமைப்பா அல்லது நீங்கள் நலத்திட்டங்களுக்காக நீங்கள் செலவிடுகிறீர்களா, அரசு இந்த ஊழியர்களுக்காக செலவிடுகிறீர்களா, எதை கொண்டு இந்த பணத்தை கொண்டு என்ன செய்கிறீர்கள் என்பதில் தான் ஒரு திட்டம் அடங்கியிருக்கிறது. அந்த நிதி நிபுணத்துவம் இல்லாதவரை 9 முறையாக நாம் நிதியமைச்சராக ஏற்றுக்கொண்டது ஒருவேளை தவறாக இருக்குமோ என்ற எண்ணம் எனக்கும் தோன்றுகிறது. காரணம், நிதியமைச்சரின் கணவரே இந்த அரசை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இந்த நிதி சார்ந்த விஷயங்களுக்காக. அப்படி என்றால் அவருடைய யார் விமர்சனம் செய்தாரோ அவருடைய மனைவிதான் இப்போது நிதியமைச்சராக இருக்கிறார். எப்படி இதை ஏற்றுக்கொள்வது, எப்படி நாம் புரிந்து கொள்வது? தொடர்ந்து இந்த பட்ஜெட் குறித்து நாம் பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி.